ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சோகமான ஒரு சம்பவம் டாஸ்க் ஃபைலில் நடந்திருக்கின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே இது வரைக்கும் 3 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 4வது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது 5வது டாஸ்க் வரப்போகுது. சரிங்களா? 5வது டாஸ்க்கு யார் வின் பண்ணங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தேன். விஜய் பார்வதி மாசா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா இதில் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அதாவது நம்ம விக்ரம் வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு விளையாட்டில் வந்துட்டு நம்ம சபரியோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து அடிப்பட்ட மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப பெயினாகி அப்படியே விழுந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பயமாக இருக்குது, கேட்கும்போது பக்கு பக்குன்னு இருக்குது. அதை பார்த்து சாண்ட்ராவும் பயங்கரமாக கதறி எழுததான் வந்துட்டு ஒரு அப்டேட்டும் வருது. இது எந்த அளவுக்கு சீரியஸ்னஸாக அதாவது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் வந்து சபரி வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்காரு. ஆஃப்டர் கனி அப்படி கண்டிப்பாக பிரிச்சே ஆகலாம். பிஃபோர் கனி பார்த்தீங்கன்னா சபரி எங்கன்னு தேடுற மாதிரி இருந்துச்சு. கனி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சபரி எங்கே பார்த்தாலும் இருக்கார். விஜய் பார்வதி கமருதீன் நடந்த சண்டையில் வந்து நிற்கிறார். அந்த விஷயத்தை தீர்த்து வைக்கிறார். திரும்ப கமருதீன் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு ஒரு முட்டுக்கடை போடுறாரு. விஜய் பார்வதிக்கிட்ட இதை பற்றி பேசாதன்னு சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் எல்லாத்துலையும் இன்வால்மெண்ட் காமிக்கிறாரு. அதேமாதிரி டாஸ்க்கு செமையாக வெறித்தனமாக பண்ணுறாப்புல. அதே மாதிரி தான் விக்ரமும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கனி இருக்கும்போது கனிக்கிட்ட எந்திரிச்சோன்னே காலையில் கதை பேசுவாப்புல. அதுக்கப்புறம் கனி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பார். இவர் என்ன சொல்கிறாங்க இது மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. நைட் ஆனால் காசிப் பேசுவாங்க. பட் இப்போ கனி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் பார்வதிக்கிட்ட பேசுகிற விஷயங்களும் கமருதீன்கிட்ட பேசுகிற விஷயங்களும் திவ்யா கணேஷ் கிட்ட போய் சாரி கேட்குற விஷயங்களும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக வந்து சூப்பராக ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சபரிவெல்லாம் வந்துட்டு ரொம்ப தரமான ஒரு பிளேயர். நடுவில் இந்த விஜய் பார்வதி கூட வந்துட்டு இந்த ஒரு சம்பவம் தலை டாஸ்கில் வந்து விழுந்த அடி வந்துட்டு அவருக்கு எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாமல் ஒரு இதில் மாட்டிக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் கூடா நட்பு கேடாய் முடியுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு குரூப் உருவாக்கி அந்த குரூப்பில் அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு இவர் கட்டுப்பட்டு வாழ்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே மாயை அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் என்ன கொடுமைனா நம்ம சபரியும் விக்ரமும் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் வந்து மாமா மச்சான்ற மாதிரி பழகிக்கிறாங்க. அவருக்கு இவர் வந்து மாதிரி ஒரு பெயின் அவரால் தான் நடந்திருக்குன்னும் போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சும்மாவே அழுவார் நம்ம ஆள் விக்ரம். இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விக்ரம் சபரி இவங்க 2 பேரில் உங்களுக்கு நீங்கள் இவங்களை தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.